சரவணன், இது செராமிக் டைல்ஸ். சரி சார். இது நான் ஃபோர்ஸ்லிங் டைல்ஸ். சரி சார். இது ஃபோர்ஸ்லிங் டைல்ஸ். இது ரெஸ்ட் ரூம்ல போடுற அந்த பாத்ரூம் டைல்ஸ். இது 12x12 ஃப்ளோர் டைல்ஸ். சரி சார். இதுவும் அதே தான், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி சரவணன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷிங் டைப்பில் வரும். இது வந்து இம்போர்ட்டட் ஹார்டஸ்ட் டைப்பில் வரும். சரி. ஓகே, இது எல்லாம் தான் கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டிஸ். புரியுதா சரவணன்? சரி சார். சரிங்க சார், நான் எல்லாத்தையும் தெளிவாக குறித்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மொத்தமாக லோடு வந்து இறங்கும்போது அந்த கிரானைட் கல்லும் மொசைக் கல்லும் ஏதாவது டேமேஜ் பீஸ் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணக்கு எழுதிக்குங்க. ஓகேவா? சரி சார். எல்லாம் செக் பண்ணி தான் வரும், இருந்தாலும் ஒரு தடவை நீ கணக்கு பார்த்துட்டு செக் பண்ணிட்டா சரியா இருக்கும். சரிங்க சார், நான் எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு ஒரு தடவை சோதனை பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். அப்புறம் லோடு வாங்கி வச்ச பிறகு கஸ்டமர் வந்து டைல்ஸ் வாங்கும்போது என்ன டைல்ஸு, என்ன சைஸு, அதில் எத்தனை டைல்ஸ் சேல்ஸ் ஆகுது ரெண்டுமே கணக்கு எழுதி ராத்திரி கடையை க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ மீந்திருக்கு இதெல்லாம் பார்த்து ஒப்படைக்கணும். 2-3 நாள் இதை பண்ணு. அப்புறம் லோடு வெளியூர் போகும்போது என்ன பண்ணும் ஏது பண்ணும் நான் சொல்லித்தரேன். சரிங்க சார். இது வந்து ரொசாரியா, இது ஸ்கேம்ப், இது டார்லி பிளாக், அப்புறம் அது வந்து ஒயிட் டைல்ஸ். அப்புறம் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம் சார். இப்போதான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஆமாம் சார். வேலையெல்லாம் பிடிச்சிருக்க? பிடிச்சிருக்கு சார். என்ன பிடிச்சிருக்கீங்க சார்? நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், இங்கே தான் காஞ்சிபுரம் கலைக்கல்லூரியில். அப்புறம் ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்க? காஞ்சிபுரத்தில் குடும்பம்லாம் எங்கே இருக்கு? இங்கே தான் கிழக்கு காஞ்சிபுரத்தில். குடும்பம் கொஞ்சம் சாதாரண குடும்பம். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சாதான் பார்க்கணுன்னு இல்லாமல் கிடைக்கிற வேலையை நல்லபடியாக பார்க்கணுன்னு தான் இந்த வேலைக்கு வந்தேன் சார். நல்லா வேலை பார்க்கணுன்ற உத்வேகம் என்கிட்ட இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் தானே. நாட்டில் எல்லாரும் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை தான் செய்வேன்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது? எங்கள் தெருவில் கொத்தனார் தேடி போனால் ஒரு பைய கிடைக்கல, ஆனால் 4 இன்ஜினியர் பைய கிடைக்கிறானுங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? சரி தம்பி, எல்லாத்தையும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க, நல்ல வேலையை பாருங்கள். செய்கிற தொழிலே தெய்வம், அதை மனசில் வச்சுக்கங்க, நல்லா முன்னேறிடுவீங்க. சரிங்க சார். நல்லா வருவீங்க தம்பி. சரிங்க சார். வாங்க சரவணன். வணக்கம் சார். வாங்க 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 சிவஞான சார். உட்காருங்க உட்காருங்க. என்ன அதிசயமா நம்ம கடை பக்கம்? கடைக்கு கொஞ்சம் ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் தேவைப்படுது. நானும் அந்த பழைய டைல்ஸ் எல்லாம் மாற்றணும். ரொம்ப நாளாக கடைக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன். இன்னைக்கு தான் டைமே கிடைச்சது. அதான் ஊருக்கு போயிட்டு வந்து இறங்கின உடனே வீட்டுக்கு கூட போகல, நேராக இங்கே தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இருட்டு சார், என்ன டிசைனில் வேணும், என்ன சைஸில் வேணும் எல்லாம் கேட்லாக்கில் பார்த்து சொல்லுங்கள், உடனே அனுப்பிச்சி வச்சிடறேன். நீங்கள் நேரடியாக வரணுமா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் பையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். ஏன் அவனுக்கு அறிவில்லை? சரவணன் வந்து சேர்ந்த முதல் நாளே முட்டாள் மாதிரி கணக்கு எழுதிருக்க. நான் அப்பவே சொன்னேன்ல மிஸ் ஆகக்கூடாதுன்னு. இப்ப 2 மிஸ் ஆயிருக்கேன். ஓனருக்கு யார் பதில் சொல்றது? என்னையா நீ அங்க படிச்ச இங்க படிச்சேன்னு சொன்ன, இப்ப ஒன்னும் புரியாம ஏன் உயிர் எடுக்கிற? நான் சொன்னதை நீட்டா பண்ண முடியல உன்னால. குடும்ப கஷ்டம் சொன்னனால தானே உன்னை வேலைக்கு வச்சேன். இப்ப என்ன இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? நான் எவ்வளவு தடவை சொன்னேன் கணக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு. ஒரு தடவை செக் பண்ணிக்கொண்டு. ஓனர் கேட்டா இப்ப யார் பதில் சொல்றது? மாடு மாதிரி தலையை மட்டும் ஆட்டு, அறிவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஏன் உசுர வாங்குறீங்க? என்ன சிவஞானம் சார், கேரளாக்கெல்லாம் பார்த்தீங்களா? வேலைக்கு சேர்ந்த பாரு சார், உங்களை தான் சிவஞானம் சார். இது நம்ம சூப்பர்வைசர் பிரவீன் தான். புதுசாக ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தான், என்ன பண்ணி தொலைஞ்சானு தெரியல, அதான் கத்திக்கிட்டு இருக்காரு. வரும்போது குடும்ப கஷ்டம்னு சொன்னான்.
சரின்னு வேலைக்கு சேர்த்தேன். ஏதோ பார்த்தா படித்த மாதிரி இருக்கான், டீசெண்டாக இருக்கான். என்ன வேலை செஞ்சு தொலைச்சானு தெரியல. போதும் சார், இவங்களாம் வச்சுட்டு உசுர் எடுக்கிறானுங்க சார். அப்புறம் கேரளாக்கெல்லாம் பார்த்துட்டிங்களா? என்ன டிசைனில் வேணும்னு சொல்லுங்கள் சார், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை சார், பரவாயில்ல, நான் டிசைன்லாம் பார்த்துட்டேன். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுங்கிறத நான் போய் செக் பண்ணிவிட்டு நானே நேரில் வந்து சொல்கிறேன். ரொம்ப நல்லது. கிளம்புறேன் சார். ஓகே, சரி சார், வாங்க வாங்க சார். சேரும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சேர்றீங்க. இப்போ ஒண்ணு தெரியாம ஏன் உயிரை வந்து வாங்குறீங்க? உங்களெல்லாம் வேலைக்கு வாணி யாரையும் அழுகுது? வேலை செய்யும் போது கவனத்தை இங்க வச்சா தானே. எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு வேலை செஞ்சா இப்படிதான். ஏன் உனக்கு அறிவில்ல? வந்து சேர்ந்த முதல் நாளே முட்டாள் மாதிரி கணக்கு எழுதிருக்க. நான் அப்பவே சொன்னேன்ல, மிஸ் ஆகக்கூடாது மிஸ் ஆகக்கூடாது. மாடு மாதிரி தலையை மட்டும் ஆட்டு. அறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன் உசுர வாங்க? வரும்போது குடும்ப கஷ்டம்னு சொன்னான். குடும்ப கஷ்டம் சொன்னனால தானே உன்னை வேலைக்கு வச்சேன். உங்க அண்ணன் வந்து உட்கார்ந்துருக்காரு, போய் என்னன்னு கேளுங்க. அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ராஜேந்திரா. என்னங்க, எப்போ வந்தீங்க நீங்க? நீங்க இன்னும் காணோன்னு நான் செல்போன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து சுவடே தெரியாம இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டில் கூடதா நடக்கிற சுவடே தெரியாம பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு தான் ஒன்றும் தெரியலையா, இல்ல ஒருவேளை இந்த குடும்பத்தை விட்டு நான் விலகி இருக்கேனான்னு தெரியல. இல்ல அண்ணன்கிட்ட ஏன் சொல்லணும்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, என்ன ஆச்சு? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்களே. எல்லாமே வழக்கம் போலதானே நடக்குது மீனாட்சி. இல்ல திடீர்னு என்ன தேவை? சரவணா ஏதோ வேலைக்கு போறான் போல இருக்கு. அது வந்து யாரும் என்கிட்ட சொல்லல, அவனும் சொல்லல. எங்கேயோ எப்படியோ பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. கைராசி குடும்ப விஷயங்களை பொதுவா மூணாவது மனுஷங்க சொல்லும் போதோ இல்ல பார்க்க கூடாத விஷயங்களை நம்ம பார்க்கும் போதோ மனசு சுருக்குங்குதுல்ல, அதான் கேட்டேன். இல்லைங்க, தம்பி என்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிட்டு தாங்க வேலைக்கு போனாரு. அதுவும் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு போல. நீங்க வந்த உடனே சொல்லிடலான்னு தான் அவரை வழி அனுப்பி வச்சோம். ஆமா, திடீர்னு ஏன் இந்த முடிவு? 10 பேருக்கு வேலை கொடுக்குற நிலையில நாம தானே இருக்கோம். என்கிட்ட ஒரு வார்த்தை அவனுக்கு என்ன தேவை என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிருப்பேன். இல்ல என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. ஒரு வேலைக்கு போறதுன்னா அவ்வளவு பெரிய குற்றமா என்ன? என்னமோ காஞ்சிபுரம் போய் கோயில் வாசல்ல நின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி பேசுறீங்க. அவருக்கு ஒரு குடும்பமும் இருக்கு, மனைவியும் இருக்கு, அடுத்த ஒரு குழந்தையும் வரப்போகுது. அவர் அதுக்காக தான் சம்பாதிக்கிறாரு. அந்தி உழைக்கிறது தப்பு இல்லம்மா.
நெத்தி வேர்வை சிந்தாம உழைக்கிறது உடம்புக்கு ஒட்டாதுன்னு ஊருக்கே சொல்றவனா? அப்படி இருக்கும்போது எப்படி உழைப்ப தப்புன்னு நான் சொல்லுவேன்? அப்புறம் என்ன, உங்க வாக்குக்கும் உங்க வார்த்தைக்கும் ஏத்த மாதிரி உங்க தம்பி இத்தனை வருஷம் கழிச்சு தானா தோணியும் ஏதோ ஞானோதயம் வந்துதான் வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்காரு. அது பொறுக்காம ஆளுக்கு ஒரு சபையை கூட்டி நியாயம் கேட்டா எப்படி? என்ன நீ குறுக்க பேசிக்கிட்டே போற? அவர் என்ன சொல்ல வராரு, ஏது சொல்ல வராருன்னு எதையுமே முழுசா காது கொடுத்து கேட்காம இப்படி அரைக்குறையா வெந்த அரிசி மாதிரி நீ பாட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்க. இங்க பாரு, அவர் பேசினது ஏன் புருஷனை பத்தி பேசுற விஷயத்துல நான் பதில் பேசிதான் ஆகணும். இந்த வீட்ல ஒரு நல்லது கெட்டது நடந்தா ஏன் வந்து கலந்துக்கலன்னு எல்லாரும் அப்படியே பாப்பீங்க. நானும் நமக்கு எதுக்கு வம்புன்னு எந்த ராஜா எந்த மலைக்கு போன என்னன்னு நான் அமைதியா தான் இருக்கேன். என்ன சீண்டி பார்க்காத. இன்னும் நான் சொன்னதை நீ சரியா உள்வாங்கிக்கலையோன்னு தோணுதுமா? சொல்லப்போனா உன் புருஷன் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறதையோ, வெட்டியா இருந்தா உன் வேலைக்கு போக கூடாதுன்னு நான் தடுக்கிறேன். நம்ம குடும்பத்துல இல்லாத பிசினஸா இல்ல தொழிலா சொல்லு? ஒரு பக்கம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நடக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இன்னொரு இடத்துல போய் குழஞ்சுக்கிட்டு அவன் எதுக்காக கை கட்டி நிக்கணும்? நம்ம வேலையிலேயே அவன் கால் மேல கால் போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி உட்கார்ந்து பார்க்கலாமே. அதத்தம்மா சொன்னேன், வேற எந்த எண்ணமும் இல்லம்மா எனக்கு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலங்க. ஒரு பக்கம் பாலார் ஓடுது, இன்னொரு பக்கம் தேனார் ஓடுது. நீ ஏன் பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சு பசி ஆத்திக்கிறேன்னு கேள்வியை மட்டும் கேக்குறீங்க. எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, எங்களால என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. அப்படி ஏதாவது கேட்டா எங்க குடும்பத்தை ரெண்டாக்கிடுவான்னு சொல்வீங்க. வேலைக்கு போறதை ஏன் தடுத்து நிறுத்துறீங்கன்னு கேட்டா ஐயோ இவ ஏன் வாயாடி மாதிரி பேசுறான்னு வேற சொல்லுவீங்க. யாரோ என்னமோ பண்ணி முடிவெடுங்க. பாத்தீங்களாக்கா, அந்த பானு இல்லாத குறையே தெரியாம அவ பேச வேண்டிய டைலாக் எல்லாத்தையும் இவ பேசிட்டு போறா. அப்படியே நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கா. இதுல நடுவுல நம்ம உமாவை பத்தி வேற ஒரு குத்தலான பேச்சு. ஐயோ, இப்படியே விட்டா இவ இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ ஒண்ணும் தெரியலையே. அம்மா என்ன விடு வைஜெயந்தி, அவளுக்கு என்ன ஆதங்கமோ அவ ஏதோ பேசிட்டு போறா, விட. சரி, நீ முதல்ல அம்மா ரூமுக்கு போய் அவங்க எழுந்திரிச்சிட்டாங்களான்னு பாரு. எழுந்திரிச்சா பால் எடுத்துட்டு போய் கொடு, சரியா? சரிக்கா. உமா, வேலையை பாரு. இது பாருங்க, விடுங்க. தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல நடந்த சம்பவம் தான் உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம், வேலைக்கு போயிருக்காரு. நானும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். இங்க பாருமா, அவன் வேலைக்கு போறதையோ சம்பாதிக்கிறதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஒருவேளை அவனுக்கு நம்ம தொழில் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவன் போற இடத்துலயாவது கௌரவமா இருக்கணும். இத்தனை நாள் நம்ம அப்படியே பார்த்த தம்பி அவன் இன்னொரு இடத்துல கோணி குறுக்கி அவமானப்படுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அவ்வளவுதான். சரிங்க, அதை விடுங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகட்டும். உடனே அலசி ஆராய வேண்டாம். சரிங்க, நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க.
எப்பண்ணா வந்தீங்க? காலையிலே வந்துட்டீங்களா? இல்ல இப்பதான் வந்தீங்களா? தம்பி, அவரு காலையிலேயே வந்துட்டாரு. சரி, நீங்க காஃபி சாப்பிட்றீங்களா இல்ல டிஃபன் சாப்பிட்றீங்களா? இல்ல நீ இப்ப எதுவும் வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் சாப்பிட்றேன். அண்ணா அண்ணா, உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயந்தான். நீங்கள் ஊரில் இல்லாதனால அம்மாக்கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் சொன்னேன். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அதான் ஒரு வேலையில் சேர்ந்துருக்கேன். நல்ல விஷயம்தான். வேலைக்கு போறது ஒன்றும் தப்பு இல்லையே. அண்ணா, படித்ததுக்கப்புறம் பெருசாக வேலை பார்க்கணுன்னு ஆர்வம் இல்லாமல் இருந்துட்டேன். இப்போ தெரிஞ்சவங்க மூலயமா இந்த வேலை வந்துச்சு, அதான் பண்ணலான்னு தான். சரவணா, வேலைக்கு போறது, மாசம் மாசம் சம்பளம் வாங்குறது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறது எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். ஆனா மனசு கட்டுப்பாடு இல்லாம சில விஷயங்களை வீம்புக்குன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படக்கூடாதுடா. அவ்வளவுதான். இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்ல வேலை தான், ஒரு கான்ட்ராக்ட் ஏஜென்சியில். நான் அதுக்கு சொல்லல சரவணா. நீ உன் படிச்ச படிப்புக்கு ஏத்த ஒரு வேலையில சேர்ந்து அதுல ஒரு பதவியில உட்கார்ந்து நீ கை நிறைய சம்பாதிச்சேனா நான் உன்னை கூப்பிட்டு இப்படி பேசிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லடா, நம்ம கிட்ட எத்தனையோ தொழில் இருக்கு, அதுல பல பேர் வேலை பார்க்கறாங்க. அதனால நீ இன்னொரு இடத்துல பதில் சொல்லி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே இல்லடா. நம்ம தொழில் முன்னேற்றத்துக்கு உன் உழைப்ப கொடுக்கலாம்ல. இத பாருடா, இது சம்பந்தமா நீ என்கிட்ட வந்து பேசியிருந்த உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் பண்ணிருப்பேன். அண்ணா, அதுக்கு இல்லைண்ணா, வீட்டோட இருக்காம ஒரு வேலையில இருக்கலாமேனு தான். இத பார் சரவணா, நீ இப்போ வேலைக்கு போற இடம் உனக்கு நிறைவா இருக்கா? அங்க நீ வேலை பார்க்குற சூழ்நிலை சரியா இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணா. நல்ல பெரிய இடம், நல்ல சம்பளம், மாசமானா சரியா காசு கொடுத்துருவாங்க. அது போக தீபாவளி பொங்கல் சமயத்துல ஊக்கத்தொகை வேற. அதுவும் இல்லாம வேலை நேரத்துல அங்கேயே காஃபி டீ சாப்பாடு நல்ல மரியாதையா நடத்துறாங்க. வேலை ரொம்ப சுலபமா தானே இருக்கு. சரிப்பா, அப்போ ரொம்ப சந்தோஷம்தான். நீ சந்தோஷமா திருப்தியா இருக்கிற பட்சத்துல எனக்கு சந்தோஷம்தான். சரவணா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும்டா. இன்னொரு இடத்துல என் தம்பியை மரியாதை குறைவா நடத்துறதையோ நீ கஷ்டப்படுறதையோ என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. இப்பதான் ஏதோ திருந்தி நம்ம வழிக்கு வந்திருக்காரு, மறுபடியும் குழப்பி விட்டுருவாங்களோ. சரி தம்பி, உன்னோட புது முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். இத பாருடா, நீ 2 நாள் வேலைக்கு போ. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ கண்டினியூ பண்ணு. இல்ல ஒருவேளை உனக்கு அங்க மன சங்கடம் ஏற்பட்டாலோ இல்ல மன கஷ்டம் ஏற்பட்டாலோ என்கிட்ட சொல்லு. உனக்கு மாற்று வழி யோசனை பண்ணி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? டேய், ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டடா. வேலைக்கு போறதுனால உன் மனசுலயோ எண்ணங்கள்லயோ எந்த மாற்றங்களும் வராதுன்னு நினைக்கிறேன்.
தம்பி என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போய் ரெடி ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி அண்ணி. என்னங்க, உங்க அண்ணன் பேசுனதை கேட்டு குழம்பி போயிட்டீங்களா? இங்க பாருங்க, அவங்க எல்லாம் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்க நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அழகா வேலைக்கு போறது பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நான் பட்ட சந்தோஷம் மாதிரி என்னைக்குமே நான் பட்டது இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க வெறும் 1000 ரூபாய் மாசம் சம்பாரிச்சு கொடுங்க. அதுல நான் அழகா குடும்பம் நடத்துவேன். சத்தியமா சொல்றேங்க, எனக்கு ஆடம்பரமான பொருள் எதுவுமே வேண்டாம். பெட்டி நிறைய பணமும் வேண்டாம். பொங்கி சாப்பிட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு, உடுத்துற இந்த உடை, இதுக்கு நீங்க சம்பாரிச்சு கொடுத்தா போதுங்க. இங்க பாருங்க, என்னோட சந்தோஷத்தை நீங்க உணர முடியும் நான் நம்புறேன். இதெல்லாம் மத்தவங்களுக்கு புரியாதுங்க. தயவு செஞ்சு அவங்க எல்லாம் பேசுறத கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னங்க, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க அவங்க பேச்சு கேட்டு திரும்பவும் பழைய மாதிரி ஆக போறீங்களா? அதானே? ஆனந்தி, இன்னைக்கு என் வேலை 5 மணியோட முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதிகமா 2 மணி நேரம் வேலை பார்த்தேன். அப்படி அதிகமா பார்த்த காசை இன்னைக்கு அவங்க கொடுத்தாங்க, 300 ரூபாய். இதை கை நீட்டி வாங்கும்போது எனக்கு 300 கோடி சம்பாதிச்ச சந்தோஷம். முறையா நான் சம்பாதிச்சது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு தெரியுமா? இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.